டாக்டர் 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 என்னம்மா? எமர்ஜென்சி கேஸ் டாக்டர். எமர்ஜென்சி? 22 வயசு பையன் தான் பைக் ஆக்சிடென்ட்ல அட்மிட் ஆயிருக்கான். நீங்க அவசரமா வரணும் டாக்டர். சரி, இவரை பாருங்க, நான் உடனே வரேன். பையனை எப்படியாவது காப்பாற்றணுமே டாக்டர். என்னங்க மிஸ்டர் ஜார்ஜ், அந்த பையனை எப்படியாவது பிழைக்க வைக்கணும் டாக்டர். அது கொஞ்சம் கஷ்டம் மிஸ்டர் ஜார்ஜ். நானா உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பல, நீயாவதான் போற. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கூடா, இந்த கதவு, இந்த வீட்டு கதவு என்னைக்கும் திறந்தே கிடக்கும். நீ என்னைக்கு வந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள வரலாம். இங்க பாரு, நான் சொல்றது நீ கேளு. செத்தா கூட எழுதி கூட வச்சுக்கோ, நான் செத்தா கூட என் போனம் கூட இந்த வீட்டுக்குள்ள வர இல்லடா. எங்க அப்பா 50,000 தரமாட்டேன்ட்டார். அன்னைக்கு வீட்டை விட்டு போனவன் தான். அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை. ஆனா இப்படி ரத்த வெள்ளத்துல அவனை திரும்ப பார்ப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு ஏதோ பதட்டப்படாதீங்க மிஸ்டர் ஜார்ஜ். எனக்கு ஏதோ பண்ணுது டாக்டர். ஐயா, உங்களுக்கு என்ன பண்ணுது? உடனே ஒரு எமர்ஜென்சி வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. டாக்டர், மனசு ரொம்ப பாரமா இருக்கு டாக்டர். அந்த மிஸ்டர் ஜார்ஜ், அவர் இறப்ப என்னால ஏத்துக்கவே முடியல டாக்டர். அவர் யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? ஆமா டாக்டர், ஆமா, கண்டிப்பா அவரை நான் பார்த்தாகணும். இரு, யார பார்த்து நான் செத்தா கூட இந்த பணம் என் வீட்டுக்குள்ள வராதுன்னு நீ சொன்ன A1B நெகட்டிவ் அந்த ரத்தத்தை உங்க அப்பா உனக்கு கொடுத்ததுனால கொடுத்த அன்னைக்கு ஐயோ, உங்க அப்பா உன்னை நேசிக்கிறாங்க எவ்வளவு சொல்லியும் உனக்கு புரியல. அதனாலதான் இப்படி செஞ்சு காமிச்சிட்டு போயிட்டாரு. உங்களை நான் கொண்டுட்டேனே. அப்பா இன்னைக்கு அங்க இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்காரு. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா, கண்டிப்பா நீ மனம் திரும்பினா, கண்டிப்பா நீயும் ஒரு நாள் ஏசு அப்பாவையும் பார்க்க முடியும், உங்க அப்பாவையும் பார்க்க முடியும். இதுதான் உங்க அப்பாவுடைய ஆசை. எங்க அப்பாவோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன் டாக்டர். இயேசு ஆண்டவர் ஏற்றுக்கொள்றேன். நான் செஞ்ச பாவங்களை எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட அறிக்கையிடுறேன். நான் மனம் திரும்புறேன் டாக்டர். நிச்சயமா நான் அவருக்காக வாழுவேன் டாக்டர். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். பைபிள் சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நம்ம அந்த அன்புக்கு தகுதியே இல்லைங்க. ஆண்டவருடைய அன்புக்கு தகுதியானவங்க கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் நேசிக்கிறாரு. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பை சந்தேகப்படாதீங்க. நீங்க பாவிகளா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. மிஸ்டர் ஜார்ஜ், டாக்டர், டாக்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உண்மையிலே என் உயிரை காப்பாற்றுறதுக்காக உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் டாக்டர். இங்க பாருங்க மிஸ்டர் ஜார்ஜ், ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடாதுங்க. உண்மையிலே மிஸ்டர் ஜார்ஜ், உங்களுக்கு வந்த இவ்வளோ பெரிய ஹார்ட் அட்டாக்ல சரியான நேரத்துக்கு மாத்திரம் உங்களை கூட்டு வரலன்னா உங்களை காப்பாத்திருக்கவே முடியாது. ஆனா எல்லாம் கடவுளுடைய அதிசயம், கடவுளுடைய கிருபை. அதனால நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, எமோஷனல் ஆகாதீங்க. உங்களை ஆண்டவர் காப்பாத்திருக்காரு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். டாக்டர் 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 என்னம்மா? எமர்ஜென்சி கேஸ் டாக்டர். எமர்ஜென்சி? 22 வயசு பையன் தான் பைக் ஆக்சிடென்ட்ல அட்மிட் ஆயிருக்கான். நீங்க அவசரமா வரணும் டாக்டர். சரி, இவரை பாருங்க, நான் உடனே வரேன். ஐயோ, 22 வயசு பையனா ஆக்சிடென்ட்ன்றாங்களே. ஐயோ பாவம். தம்பி, தம்பி. சொல்லுங்க. என்னமோ ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு போறாங்க அந்த நர்ஸ். ஆமாங்க, அது எல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே. ஐயா, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? சொல்லுங்க.
அந்த பையனை என்ன கொஞ்சம் கொண்டு போய் காட்டுங்களேன். உங்களுக்கு எதுக்குங்க பெரியவரே இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நீங்களே உடம்பு சரியில்லாத ஆளு. அவன் ஒரு நாளைக்கு 30 பேர் 20 பேர் சாவு கேஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? தம்பி, எல்லாம் 2 வீலர் வாங்கி கொடுத்துட்றாங்க, KTM அது இதுன்னு வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு கண்ட மணிக்கு ஓட்டுறானுங்க. தலைக்கு ஹெல்மெட் கூட போடுறது கிடையாது, தெரியுமா? ப்ளீஸ் இந்த தம்பி. காலத்து பசங்க ரொம்ப உருப்படாதவனுங்க. சொன்ன பேச்சும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஏடா உடம்ப ஓட்டுறது, கொண்டு போய் எதுலையா லாரிக்குள்ள அதுக்குள்ள விட்டு செத்து போயிடறானுங்க. அந்த பையனுக்கு வயசு என்னமோ சொன்னாங்களே? சொன்ன பேச்சா கேட்க 22 வயசாங்க. 22 வயசு. நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. பாருங்க தம்பி, தயவு செய்து உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த பையனுடைய முகத்தை பார்க்கறதுக்காவது முடியுமா தம்பி? ஐயா, நீங்க உடம்பு சரியில்லாத ஆளு. உங்களுக்கு எதுக்குங்க? எவனோ ஒருத்தன் சாக போறான், உங்களுக்கு எதுக்குங்க? ப்ளீஸ் தம்பி, ப்ளீஸ். விடமாட்டார் போல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க தம்பி, ப்ளீஸ். சரி, இங்க பாருங்க, நான் கூட்டிட்டு போய் காட்டுவேன். சரி, அமைதியா ஒரு ஓரமா இருந்து கண்ணாடி கிட்ட இருந்து பாத்துடணும். கிட்ட எல்லாம் போய் பார்க்க முடியாது. சரிப்பா, சரி. அப்புறம் ஏன் வேலை காலி ஆயிரும். சொல்லிட்டேன், வாங்க. கெஞ்சி கேக்குறீங்களே அப்படின்னு கூட்டு போறேன், வாங்க. யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சரிப்பா. மெல்ல வாங்க. ஐயோ ஐயோ, ரொம்ப நன்றிப்பா, உட்காருங்க. ரொம்ப நன்றிப்பா. ஏன் ரொம்ப பதட்டப்படாதீங்க. பா, அவருக்கு டிஸ்சார்ஜ் ப்ரொசீஜர் என்ன பண்ணும் அதெல்லாம் ரெடி பண்ணுப்பா. ஓகே மிஸ்டர் ஜார்ஜ், எப்படி இருக்கீங்க? என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? டாக்டர், சொல்லுங்க மிஸ்டர் ஜார்ஜ், ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க. ஏதோ அந்த பையன் 22 வயசு. ஆமா மிஸ்டர் ஜார்ஜ், சின்ன பையன் தான். ஏதோ ஃபூலிஷா பைக் ஓட்டி என்ன இடிச்சு ரத்தம், ஒரே ரத்தம் போயிடுச்சு. மிஸ்டர் ஜார்ஜ், நீங்க எதுக்கு தேவையில்லாம இந்த நேரத்தில் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க, வீட்டுல போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. டிஸ்சார்ஜ் ப்ரொசீஜருக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்க ஏன் எமோஷன் ஆகுறீங்க? ஐயோ, அந்த பையனை எப்படியாவது காப்பாற்றணுமே. டாக்டர், என்னங்க மிஸ்டர் ஜார்ஜ்? அந்த பையனை எப்படியாவது பிழைக்க வைக்கணும் டாக்டர். அது கொஞ்சம் கஷ்டம் மிஸ்டர் ஜார்ஜ். ஏன்னா நீங்க A1B நெகட்டிவ் ரொம்ப ரேர் பிளட். அதை நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி பார்த்தோம். என்ன பண்ணுது, அவனுடைய விதி. ஏதோ 2-3 நாள் இருப்பா, அவ்வளவுதான். அவனுக்கு அதுக்கு மேல என்னால பண்ண முடியல. நாங்க எங்க பெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் மிஸ்டர் ஜார்ஜ். ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இங்க வாங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்க ப்ளீஸ். சொல்லுங்க மிஸ்டர் ஜார்ஜ். நீங்க சொன்ன அதே பிளட் தான் எனக்கும். மிஸ்டர் ஜார்ஜ், இங்க பாருங்க மிஸ்டர் ஜார்ஜ், நான் டிஸ்சார்ஜ் ஆகி போய் இதுக்கப்புறம் வாழ்ந்து இல்ல இல்ல இல்ல, நீங்க ஜோக் பண்றீங்களா? ப்ளீஸ் கமெண்ட் இருங்க மிஸ்டர் ஜார்ஜ். பேசுறதுக்கு நேரம் இல்லை டாக்டர். நாங்க தேடிட்டு இருக்கிற அதே பிளட் குரூப் உங்ககிட்ட இருக்குது, எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும் மிஸ்டர் ஜார்ஜ். டாக்டர், தயவு செய்து முதல்ல புரிஞ்சுக்கோங்க, நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். ஆனா வாழ வேண்டிய ஒரு பையன். ப்ளீஸ், நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் பிளட் கொடுக்க ரெடியா இருக்கேன். இங்க பாருங்க மிஸ்டர் ஜார்ஜ், அந்த பையனை எப்படியாவது ஒரு காப்பாத்துங்க. நிமிஷம் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க, நீங்க பதட்டப்படாதீங்க. மருத்துவ துறையில ஒரு பேஷண்டோட ரத்தத்தை எடுத்து கொடுத்து இன்னொரு பேஷண்ட்டை காப்பாத்துவது இட்ஸ் foolishness. செய்யக்கூடாது. எனக்கும் தெரியும், ஆனா நான் தானே முன் வந்து சொல்றேன் டாக்டர். ப்ளீஸ் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். தயவு செய்து நான் ரெடி. நான் செத்தாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. நான் கையெழுத்து போட்டு தரேன். ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர். ஜார்ஜ், எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், ஏதாச்சும் பண்ணுங்க மிஸ்டர் ஜார்ஜ். ஏதாச்சும் ஒரு பண்ணுங்க. நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பத்தி எல்லா டீடைல்ஸ் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. இவ்வளவு பதட்டப்படக்கூடாது. ஐயோ, இவர்கிட்ட பேசி புரிய வைக்க முடியல. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் என்னை கொண்டு போங்க, போங்க தயவு செய்து கொண்டு போங்க ப்ளீஸ். ஏற்பாடு பண்ணுங்க, உடனே ஏற்பாடு பண்ணுங்க. மிஸ்டர் ஜார்ஜ், நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க ஏன் இப்படி பண்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல மிஸ்டர் ஜார்ஜ். ஏதோ ஒரு பையன், எவ்வளோ ஒருத்தன், அவனுக்கு ரத்தம் போயிடுச்சு, அவனை காப்பாற்றணும்னு சொல்லி உங்களுடைய உடம்பு சூழ்நிலையை புரிஞ்சிக்காம நீங்க இப்படி பண்றது எனக்கு சுத்தமா புரியல. எவ்வளோ ஒருத்தன் எந்த ரோட்ல இருந்தாலும் டாக்டர் வேஸ்ட் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்ன கூட்டிட்டு போங்க. ஜார்ஜ்,
உங்க உயிர் போயிடும். பரவாயில்ல டாக்டர், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்ன. அம்மா அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு, டாக்டர். ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. பிளட் குடுக்கே நீங்க ஆகும். பண்றத பார்த்தா நானே இந்த பதட்டத்துல செத்து சரி 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 சரி. போலாம். வாங்க சார், நீங்க வாங்க, பதட்டப்படாதீங்க சார், பொறுமையா வாங்க. பார்த்து பார்த்து பொறுமையா நட. மிஸ்டர் ஜார்ஜ் பாருங்க, எவ்வளவு சிக்லியா ஃபீல் பண்றீங்க பாருங்க. மிஸ்டர் ஜார்ஜ் சொல்லுங்க டாக்டர். எனக்கு சுத்தமா ஒரு விஷயம் புரியவே இல்லை. அந்த பையன் எப்படி இருக்கான் டாக்டர்? அதுதான் மிஸ்டர் ஜார்ஜ் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன் அந்த பையன் அந்த பையன் அந்த பையன் சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு எவ்வளவு வீக்கா நீங்க ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா? மிஸ்டர் ஜார்ஜ் நான் அப்பவே சொன்னேன், எவ்வளவு ஒருத்தன் ரோட்ல இருக்கானா கொழுப்பு பிடிச்சிட்டு போய் வண்டியில போய் இழுத்து ஸ்பீடா போய் ஒரு அனாதை பையனுக்கு போய் டாக்டர் நீங்க அப்படி பேசாதீங்க. என்ன சொன்னீங்க? எவ்வளவு ஒருத்தன் அனாதை, உங்க ஹெல்த் கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? என்ன சொன்னீங்க? அவனுக்கு பேர் இல்ல, அப்ப இல்ல, ஒண்ணுமே தெரியல. அனாதையா? ப்ளீஸ் அப்படி மட்டும் நீங்க சொல்லிடாதீங்க. பின்ன ஏன் மிஸ்டர் ஜார்ஜ் அவனுக்கு ஏன் நீங்க ரத்தம் கொடுக்கணும்? நான் சொல்றேன். என்ன சொல்றீங்க? தனியா அந்த ரூமை கூட்டு போங்க. என்ன சொல்றீங்க மிஸ்டர் ஜார்ஜ்? நான் சொல்றேன் வாங்க. இந்த அலெக்ஸோட போக்கு வர வர ரொம்ப சரியில்லையே. ரொம்ப லேட் நைட்டாவே வீட்டுக்கு வரான். அவன் சேர்க்க சரியில்லையே. நானும் இந்த ஒரே பையனை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி இந்த பையன் இப்படியே லேட்டாக வந்துட்டு இருக்கிறானே. அப்பா அலெக்ஸ், என்னப்பா என்னடா இவ்வளோ லேட்டாக வர? என்னப்பா சாப்பிட்டியா? டேய், என்ன கேள்வி கேட்குற? ஆமா டைம் ஆயிடுச்சு, நீ சாப்பிட்டுருப்ப அப்படின்னு ஒரு அக்கறையா கேட்டேன். என்னப்பா இது டேய். போய் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை விட்டுட்டு நான் சாப்பிட்ருக்கேனா? எப்பா என்னப்பா நீ இன்னும் மாறாமையே இருக்கிற? ஆமாண்டா, எத்தனை மணி ஆனாலும் நீ வர வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். அப்ப நான் என்ன இன்னும் சின்ன குழந்தையா? நான் வருவேன், நீ எனக்கா காத்திருப்பியா? நான் வந்து உன் பக்கத்துல உட்காருவேனா? நீ எனக்கு ஊட்டு விடுவியா? அதை நான் சாப்பிட்டு அப்புறம் தாளாட்டு பாடுவேன், நான் தூங்குவேன். என்னப்பா நீ? அலெக்ஸ், ஏன்பா திருந்தவே போப்பா. டேய், எவ்வளவு செல்லமா உன்னை வளர்த்துட்டு வரேன்னு உனக்கு தெரியும். சின்ன வயசுலயே உங்க அம்மா இறந்து போயிட்டா. ஆனா ஒரு நாளாவது உன்னை விட்டு அப்பா சாப்பிட்டுருக்கேனா? ஏடா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அப்பா எனக்கு என்னமோ நீ நல்லாதான் இருந்த, ஆனா போக போக உன் போக்குல ஒரு மாற்றம் தெரியுதுடா. என்ன மாற்றம்? ரொம்ப லேட் நைட்டா வர, சரியா சாப்பிட மாட்டேங்கிற, சர்ச்சுக்கும் அப்பப்ப வந்து போற. வரேன்ல, அப்பப்ப வந்துட்டு போறேன்ல. ஏன்பா சும்மா கீரல் உளுந்த ரெக்கார்டு மாதிரி சும்மா திரும்ப திரும்ப ஒரே டயலாக்க பேசிட்டு இருக்கிற? சரி போ, முதல்ல சாப்பிடு. போ முதல்ல சாப்பிட்டு போ. இல்லப்பா, நான் சாப்பிட்டு வந்துட்டேன். நான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிட்டு வந்துட்டேன்பா. எனக்கு பசிக்கலப்பா, நான் சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லா இருக்குது. சரி ஓகே, சரி எப்படியும் நீ சாப்பிட்டல்ல. சரிப்பா. சரிப்பா, நான் போய் படுக்கிறேன், எனக்கு தூக்கம் வருது. சரிடா, சரி போ. Alex. Hi, Alex. Hi. Alex. Hi. Hey. Hi. Hi, Alex. How are you? Fine, fine. நம்ம அலெக்ஸுக்கு என்ன தெரியுமா அடுத்த வாரம்? அலெக்ஸுக்கு என்ன? அடுத்த வாரம் என்ன வரும்? பிறந்த நாள், பர்த்டே. பர்த்டே. ஹாப்பி பர்த்டே உனக்கு.
ஹாப்பி பர்த்டே உனக்கு அடுத்து வரும். டேய் எங்கேயாவது போகணும்டா. நீ அன்னைக்கு என்ன சொன்ன? ஏதோ இந்த குடிமலூர் பக்கத்துல ஏதோ பாலாறு இருக்கு, நீ அது எங்க? பாலாறு தான் இங்கடா. சரத்துன்னு ஒரு பையன் இருக்கான். நான் கூட்டிட்டு போய் மீன் புடிச்சு தருவான். சுட்டு தருவான், நண்டு புடிச்சு தருவான். எறா வந்திருக்கா, எறா புடிச்சு தருவான். நான் எங்க ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க இது ஊட்டி கொடைக்கானல் கூர்கு ஊட்டி கொடைக்கானல் எல்லாரும் போயிருக்காங்கடா. காஷ்மீர் அந்த மாதிரி போலாம். அவ்வளவு பெரிய பட்ஜெட் நம்ம இல்லையா? அலெக்ஸ் இருக்கான்டா நமக்கு. சரிடா, அவங்க அப்பா பாரு, நம்ம அடுத்த வாரம் போறோம். சரியா அலெக்ஸ் சொல்லுங்க. காசு ரெடி பண்ற. காசு ஏய் வாங்கடா போலாம், சும்மா வளவளன்னு பேசிட்டு. குட்ரா குட்ரா கை குட்ரா. அப்பா அலெக்ஸ், நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்குண்டா. சாப்பிட்டியாப்பா? ஆமா, இன்னும் இவ்வளவு அக்கறையா அப்பாவை விசாரிக்கிற? என்னப்பா, எனக்கு ஒரே அப்பா, நான் உனக்கு ஒரே பையன். உன்னை நான் அன்பா விசாரிக்காம வேற யாருப்பா நான் விசாரிக்க போறேன்? அலெக்ஸ், நீ மாறிட்டியடா. ஆமாப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறப்பா சரி, முதல்ல சாப்பிட்டுட்டேன். அப்பா சாப்பிட்டுக்கலாம். என்னுடைய பர்த்டே வருது இல்லப்பா? ஆமா, உன் பர்த்டே வருது. அலெக்ஸ், எந்த வருஷமாவது உன் பர்த்டேவை அப்பா கொண்டாடாம விட்டுருக்கனா? பா சூப்பர்ப்பா. அப்பாவுக்கு தெரியாதா என்ன செய்யணும்? கண்டிப்பாப்பா, உன்னை பத்தி எனக்கு ரொம்ப இன்னொரு விஷயம்டா, நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். சொல்லுப்பா. சரி சொல்றேன். இந்த வருஷம் உன் பர்த்டேவை நம்ம வீட்டுல சிறப்பா கொண்டாடுறோம். வீட்லயா? பாஸ்டர் வர சொல்லியிருக்கேன். பாஸ்டர் வரையா? சர்ச்சு விசுவாசிகள் எல்லாரையுமே வர சொல்லியிருக்கேன்பா. சரி, நல்ல சந்தோஷமா கொண்டாடலாம். சரிப்பா. அப்பா, நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். அப்பா, எனக்கு ஒரு பிளான் இருக்குப்பா. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொஞ்சம் வெளியில ட்ரிப் போனேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். ஒரு 50,000 வேணும்பா. அலெக்ஸ், என்னப்பா பிளான் நல்லா இருக்கு. காசு நீங்க தான் கொடுக்கணும். நிமிஷம் சொல்றது கேள, சீக்கிரம் சொல்லுப்பா. நீ வெளியில போய் கொண்டாடுறத விட அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துறேன். அப்பா அவனுக்கு வருவானுங்கப்பா. நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கெல்லாம் யூத் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஜாலியா வெளியில போயிட்டு ஒரு 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதான்ப்பா. அலெக்ஸ், ஒண்ணு புரிஞ்சுக்கோ, ஒரு ராத்திரி கூட உன்னை விட்டு நான் தூங்குனது இல்லடா. திரும்பவும் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னப்பா நீ மறுபடியும் பழைய மாதிரியே பேசிட்டு இருக்கிற? ஒரு நைட்டு கூட நான் இது வரைக்கும் போனது இல்ல. என்னப்பா நீ என்ன குழந்தையா? ஒரு நாள் கூட தனியா தூங்க மாட்டேன்ட்டு ஒரு 2 நாள் ஒரு நாள் தூங்க முடியாதா? டேய் புரிஞ்சுக்கோடா. இல்லப்பா, நான் போய் ஆகணும். அலெக்ஸ், நீ சின்ன பையன், இந்த வயசுல நீ கேட்கறத செய்யக்கூடாது. எனக்கு என்னமோ அது சரியா படல. உனக்கு படலைன்னா பரவாயில்ல, நான் போகணும்பா. நான் முடிவு பண்றேன். எனக்கு காசு சான்ஸே இல்ல. சான்ஸ் இல்ல, வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு இல்லையா? ஆமாடா. இங்க பாருப்பா, அப்பா எனக்கு தெரியும். ஆரம்பத்துல ரொம்ப ஆசை வார்த்தையா பேசி ரொம்ப நெய் ஒழுகுற மாதிரி பேசினேன். இங்க பாரு, ஒரு நிமிஷம். இங்க பாரு, இங்க பாரு, உனக்கு தான்டா எல்லாமே. அது சரி. இங்க பாரு, நான் ஜாலியா என்ஜாய் பண்ணோம். இது கூட உனக்கு பொறுத்துக்க முடியாதா? உன் பையன் ஜாலியா என்ஜாய் பண்ற உனக்கு பொறுக்கலையா? காசு தர முடியுமா, தர முடியாதா? வாய்ப்பே இல்ல. என்ன வாய்ப்பு இல்ல? அதுவும் அவ்வளவு பெரிய தொகை. அப்பா இங்க பாரு, வாய்ப்பே இல்லப்பா. உனக்கு 50,000 பெரிய தொகையே இல்ல. சும்மா நடிக்காத இந்த மாதிரி. சும்மா பேசிட்டு இருக்காத. அப்பா சொல்றத கேள். முடியவே முடியாதுடா, சான்ஸே இல்ல. என்ன இதுதான் உன் முடிவா? இதுதான் என்னுடைய முடிவு. ஓஹோ, சரி சரி. இங்க பாரியா, உன் முடிவு நீ சொல்லிட்ட, என் முடிவை நான் சொல்றேன். இனி உனக்கும், நல்லா கேட்டுக்கோ, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வீடு இங்க பாய். பேசாத பேசாத. என்னடா பேசுற? பேசாதயா. இங்க பாரு, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உன் சொத்து தானே, உன் வீடு தானே, நீயே வச்சுக்கோ. இந்த வீட்டுக்கு இனிமேல் நான் திரும்பி கூட வரமாட்டேன். இந்த வீடுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. உனக்கும் நான் பிள்ளை இல்ல. போய் சரி, கிளம்புறேன். அலெக்ஸ், ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ஒரே நிமிஷம் அலெக்ஸ், ப்ளீஸ். அலெக்ஸ், என்ன ப்ளீஸ்
என்ன? இப்போ நான் சொல்றேன், நானா உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பல, ஆ, நீயாவ தான் போற. ஆ, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கடா, ஆ, இந்த கதவு, இந்த வீட்டு கதவு ஆ. என்னைக்கும் திறந்தே கிடக்கும். ம். நீ என்னைக்கு வந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள வரலாம். இங்க பாரு, நான் சொல்றது நீ கேளு. நீ திறந்தானே வச்சிருக்கிற, திறந்த வெய்ய. ஆனா நான் செத்தா கூட, எழுதி கூட வச்சுக்கோ, நான் செத்தா கூட என் பணம் கூட இந்த வீட்டுக்குள்ள வராது. இங்க பாரு, நீ நினைச்சிட்டு இருக்கிறல்ல நான் வெளியில போனா எப்படி வாழ வேண்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. அவங்க எனக்கு உயிருக்கு மேல அவங்க எனக்காக உயிரே கொடுப்பாங்க. நீ வேணா பாரு, உன் கண்ணு முன்னாடி நான் உயர்ந்து காட்டுறனா இல்லையான்னு பாரு. அலெக்ஸ், அப்படி சொல்லாத. அவனுங்க அவனுங்க அலெக்ஸ், போயடி, உனக்கு எனக்கு நீ சம்பந்தமே இல்லை. ஐயோ, இந்த பையன் எப்படி பேசிட்டு போறான்? என்னடா தம்பி, என்னடா இது? ஏய் ட்ரெஸ்டா எல்லாமே எடுத்து வந்துட்டேன்டா. அலெக்ஸ் வந்துட்டான்டா. இருங்கடா, இருங்கடா. டேய், இல்லடா, எங்க அப்பா 50,000 தரமாட்டேன்ட்டார். முடிக்கிற, கொஞ்சம் கேளுங்க, அமைதியா இருங்க. எங்க அப்பா தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டேன்டா. எங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? நீ இந்த வீட்டு விட்டு போற, நீ என்ன பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆனா நான் உங்க மேல நம்பிக்கை வச்சு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன்டா. உன்னை விட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு முக்கியம். டேய், இனி நான் உங்களை நம்பி வந்துட்டேன்டா. எனக்கு தெரியும்டா, 100% நான் சொல்றேன், நீங்க என்னை காப்பாத்துவீங்க. நான் கொஞ்சம் அழுதுக்கிறேன். டேய், கவலைப்படாதடா. நான் கூலி வேலை செஞ்சாவது, டேய், நீ கொஞ்ச நேரம் கூலி வேலை செஞ்சாவது நான் உன்னை காப்பாத்துறேன்டா. அன்னைக்கு வீட்டை விட்டு போனவன் தான். அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை. ஆனா இப்படி ரத்த வெள்ளத்துல அவனை திரும்ப பார்ப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. டாக்டர், சொல்லுங்க மிஸ்டர் ஜார்ஜ். இப்ப சொல்லுங்க, அவன் ரோட்ல போற அனாதையா? கண்டிப்பா இல்ல மிஸ்டர் ஜார்ஜ். அவன் என் சொந்த மகன் டாக்டர். நான் ஆசையா வளர்த்த என் மகன். டாக்டர், எனக்கு ஏதோ, பதட்டப்படாதீங்க மிஸ்டர் ஜார்ஜ். எனக்கு ஏதோ பண்ணுது டாக்டர். ஐயா, உங்களுக்கு என்ன பண்ணுது? உடனே ஒரு எமர்ஜென்சி வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. டாக்டர், மனசு ரொம்ப பாரமா இருக்கு டாக்டர். அந்த மிஸ்டர் ஜார்ஜ், அவர் இறப்ப என்னால ஏத்துக்கவே முடியல டாக்டர். ஆமாம்மா. ஒரு அப்பாவோட அன்பு இவ்வளோ பெருசு இருக்குமா? தன்னோட உயிர் கூட போனா பரவாயில்லன்னு தன் பையனுக்காக அவரோட உயிரையே கொடுத்துட்டாரு டாக்டர். அவர் ரத்தத்தையே கொடுத்துட்டாரு, அவர் இறந்துட்டாரே. எனக்கு ஏத்துக்கவே முடியல டாக்டர். நம்ம எத்தனையோ பேரை ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு அன்பை, அதுவும் தன்னை விட்டு வெறுத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போன அந்த மகனை இப்படி நேசிக்க முடியும்னா, ஜார்ஜ் இஸ் ரியலி வெரி கிரேட். வாழ்க்கையில் அவரை மறக்கவே முடியாது டாக்டர். ஆமா சார், ஒரு வாரம் தான் இருந்தாரு. ஆனா எவ்வளவு லெசன்ஸ், எத்தனை விஷயங்கள் அவர் நமக்கு கத்து கொடுத்திருக்காரு. இறந்துட்டாரு நினைக்கிறத என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியலமா. டாக்டர், சொல்லுவோம். ஏதோ பேசணும்னு சொல்றாரு டாக்டர். சரிம்மா. டாக்டர், வாப்பா. அலெக்ஸ், டாக்டர், எப்படி இருக்கு உடம்பு? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். டாக்டர், சொல்லுப்பா. நான் என்ன வார்த்தை சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல டாக்டர். டாக்டர், உண்மையாலுமே டாக்டர், நான் உங்களை டாக்டரா பார்க்கல, என் உயிரை காப்பாத்தின தெய்வமா தான் நான் பார்க்கிறேன். டாக்டர், அலெக்ஸ், நான் என்ன நன்றி
நான் என்ன கைமாறு செய்வேன்னு எனக்கு தெரியல டாக்டர். அலெக்ஸ், டாக்டர் எனக்கு நம்பிக்கையே இல்லை டாக்டர். நான் நிச்சயமா நான் செத்துருவேன் தான் நான் நினைச்சேன். ஆனா என் உயிரை நீங்க காப்பாத்திட்டீங்க டாக்டர். ஐ எம் so thankful. நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன் டாக்டர். இல்ல உண்மையிலே டாக்டர் நான் என் கடமையை தான் செஞ்சேன். இல்ல டாக்டர், எத்தனையோ டாக்டர் கடமை செய்றாங்க. ஆனா நீங்க அதுக்கு மேல உயிரை காப்பாத்திருக்கீங்க டாக்டர். நீங்க நன்றி சொல்லணும்னா சொல்லக்கூடாதுப்பா. என்ன டாக்டர் சொல்றீங்க? டாக்டர் நீங்க தான் என் உயிரை காப்பாத்தி இருக்கிறீங்க. சாக போக வேண்டியவன இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று பேசுறதுக்கு காரணமே நீங்க தான் டாக்டர். இல்லப்பா, நீ ஆக்சிடென்ட் ஆகி உடம்புல இருக்கிற எல்லா ரத்தமும் போனதுக்கு அப்புறம் உனக்கு இருக்கிற அந்த பிளட் குரூப் A1B நெகட்டிவ் ரொம்ப ரேர். எங்கெங்கே தேடி பார்த்தோம், ஆமா கிடைக்கல. ஆனா அந்த ரத்தத்தை ஒரு மனுஷன் உனக்கு கொடுத்ததால தான் நீ இன்னைக்கு உயிரோடு நிக்கிற. எனக்கு கொடுத்தாரா டாக்டர்? டாக்டர் நான் அவரை பார்க்கணும் டாக்டர். டாக்டர் அவரை பார்த்து நான் அவருக்கு நன்றி சொல்லணும் டாக்டர். நான் அவருக்கு ஏதாவது செஞ்சாகணும் டாக்டர். டாக்டர் அவர் எங்க இருக்காரு டாக்டர்? ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் 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 டாக்டர். அலெக்ஸ், அதெல்லாம் நன்றி சொல்ல முடியாதுப்பா. டாக்டர் இல்ல டாக்டர், நான் சொல்லணும். அவர் எங்க இருந்தாலும் சரி நான் போய் அவரை பார்த்து சொல்லணும் டாக்டர். ப்ளீஸ் ப்ளீஸ் தடுக்காதீங்க டாக்டர். நன்றி சொல்ல முடியாதுப்பா. இல்ல டாக்டர், நான் சொல்லுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு இந்த ஒரு உதவி செய்யுங்க டாக்டர். ப்ளீஸ் கண்டிப்பா டாக்டர். ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், நான் அவரை பார்த்து நன்றி சொல்லும். நான் அவருக்கு ஏதாவது செஞ்சாகணும். அட்லீஸ்ட் அவர் மூஞ்சியாச்சும் பார்க்கணும் டாக்டர். ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க டாக்டர். உதவி செய்யுங்க. வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க டாக்டர். ப்ளீஸ். தம்பி, அவர் யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? ஆமா டாக்டர், ஆமா. கண்டிப்பா அவரை நான் பார்த்தாகணும். இரு, யார பார்த்து நான் செத்தா கூட இந்த பணம் என் வீட்டுக்குள்ள வராதுன்னு நீ சொன்ன? டாக்டர் 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 அது எங்க அப்பா. அப்பா டாக்டர். அவரா? அப்பாதான்ப்பா. அவரா? என் அப்பாவா? அப்பாதான். அப்பா டாக்டர், அவரை நான் பார்க்கணும் டாக்டர். ப்ளீஸ் அவர்கிட்ட கொண்டு போங்க. நான் செஞ்சது பெரிய தப்பு தான். நான் செய்யக்கூடாத தப்பை செஞ்சுட்டேன் டாக்டர். ஆனா ப்ளீஸ் 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 அலெக்ஸ், ப்ளீஸ் அவரை நான் பார்க்கணும் டாக்டர். அவரை பார்க்க முடியாது. இல்ல அவரை நான் பார்க்கணும். பார்க்க முடியாதுப்பா. ஏடா டாக்டர் சொல்றீங்க? டாக்டர் ஒரே ஒரு தடவை நான் ஒரு கால சாஸ்தாகமா உழுது பண்ணி அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்துட்டாருப்பா. ஆனா ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ அவரை தூக்கி போட்டுட்டு போயிருந்தாலும் உங்க அப்பா உன் மேல உயிரே வச்சிருந்தாரு. என்னாச்சு டாக்டர்? டாக்டர் என்னாச்சு டாக்டர்? ப்ளீஸ். எப்படி இறந்தாரு? ஐயோ அலெக்ஸ், எங்க அப்பா. நான் சொன்னேன் இல்லையா, டாக்டர் A1B நெகட்டிவ் அந்த ரத்தத்தை உங்க அப்பா உனக்கு கொடுத்ததுனால கொடுத்த அன்னைக்கு ஐயோ உங்க அப்பா உன்னை நேசிக்கிறாங்க எவ்வளவு சொல்லியும் உனக்கு புரியல. அதனாலதான் இப்படி செஞ்சு காமிச்சிட்டு போயிட்டாரு. உங்களை நான் கொண்டுட்டேனே. உங்களை நான் கொண்டுட்டேனே. எழுதுருப்பா. நான் செஞ்ச பாவத்துக்கு தீர்வே இல்லை. எங்க அப்பாவை நான் கொண்டுட்டேன். நான் ஒரு கொலைகாரன். நான் ஒரு கொலைகாரன். அலெக்ஸ், இப்பயும் உனக்கு இன்னொரு தருணம் இருக்குப்பா. சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ். உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி என் பையன் எப்படியாவது
இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அப்பா இன்னைக்கு அங்க இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்காரு. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா, கண்டிப்பா நீ மனம் திரும்பினா, கண்டிப்பா நீயும் ஒரு நாள் ஏசு அப்பாவையும் பார்க்க முடியும், உங்க அப்பாவையும் பார்க்க முடியும். இதுதான் உங்க அப்பாவுடைய ஆசை. நிச்சயமா எங்க அப்பாவோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன் டாக்டர். இயேசு ஆண்டவர் ஏற்றுக்கொள்றேன். நான் செஞ்ச பாவங்களை எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட அறிக்கையிடுறேன். நான் மனம் திரும்புறேன் டாக்டர். நிச்சயமா நான் அவருக்காக வாழுவேன் டாக்டர். இனி இந்த உலகத்துக்காக நான் வாழ போறது இல்லை. சரி, ஆண்டவருக்காக நான் வாழ போறேன். சரி, நீங்க சொன்ன மாதிரி எங்க அப்பாவையும் என் ஆண்டவரை நான் பார்க்க போறேன். அது போதுப்பா. அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். பைபிள் சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நம்ம அந்த அன்புக்கு தகுதியே இல்லைங்க. ஆண்டவருடைய அன்புக்கு தகுதியானவங்க கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் நேசிக்கிறாரு. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பை சந்தேகப்படாதீங்க. நீங்க பாவிகளா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. வாழ்க்கையில வந்த ஒரு சில ஏமாற்றங்கள்னால சில தவறான முடிவுகள் எடுத்து இன்னைக்கு தவறான நிலையில தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும், சமுதாயத்தால் வெறுக்கப்படுகிறவர்களாக இருந்தாலும், இயேசு உங்களை தேடி வந்து சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து தன்னுடைய 2 கரங்களையும் விரித்தவராக சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, இவ்வளவாய் நான் உன்னை நேசிக்கிறேன். எவ்வளவாய்? என் உயிரையே கொடுக்கிற அளவுக்கு, என் ரத்தத்தையே சிந்துற அளவுக்கு, உனக்காகவே மரிக்கும் அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன். நீ ஏன் இன்னும் நேசிக்கப்படாதவளாக உன்னை குறித்து யோசிக்கிறாய்? நான் உன்னை நேசிக்கிறேனே, இது ஒரு அன்பா தெரியலையா? ஆம் அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. இந்த உலகத்தில் வாழ்றதுக்கான ஒரு அர்த்தத்தை அந்த அன்பு உங்களுக்கு கொடுக்கிறது. வேற எங்கேயும் அன்பை தேடி தோற்று போகாதீங்க. உண்மையான நிரந்தரமான அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு. ஆமா ஆண்டவரே, அன்பில்லாத இந்த உலகத்தில், சுயநலமும் துரோகமும் நிறைந்த இந்த உலகத்தில் உண்மையான பரிசுத்தமான தியாகமுள்ள உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, இன்னைக்கு யார் யாரோட நீங்க பேசுனீங்களோ ஆண்டவரே, அவங்களுக்கு இந்த ஒரு நிச்சயத்தை கொடுத்துடணும் சுவாமி. நீர் அவங்களை நேசிக்கிறீர், இருக்கிற வண்ணமாக நேசிக்கிறீர், உள்ள வண்ணமாக நேசிக்கிறீர். அவங்க யாருன்னு தெரிஞ்சு அவங்கள நேசிக்கிறீர் ஆண்டவரே. அவங்க நடிக்க தேவையில்லை, அவங்க போலியாக ஒரு தோற்றத்தை உருவாக்க தேவையில்லை. இருக்கிற வண்ணமாக, உள்ள வண்ணமாக நீர் அவங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக உம்முடைய ஜீவனையே அந்த ஈனச்சிலுவையில் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. இனிமேலும் அந்த அன்பை அவங்க சந்தேகிக்க வேண்டாம். இனிமேலும் இந்த அன்பை இந்த உலகத்தில் தேட வேண்டாம். போலியான உறவுகளிடத்தில் தேட வேண்டாம் சுவாமி. உம்மை நோக்கி வரட்டும், உம்மிடத்தில் வரட்டும். அவர்களை ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் தொடும் சுவாமி. யார் யார் தங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை சீர்படுத்த வேண்டுமோ, சில உறவுகளை துண்டிக்க வேண்டுமோ, துண்டித்து இயேசுவின் அன்பை தேடி பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும், ஆறுதலை தாரும், திருப்திப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.